ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, அதுக்கப்புறம் ஒரு 5 பெஸ்ட் இன்டர்டே ஸ்டாக்ஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். முதல்ல வந்து நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் டீட்டெயிலாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். மார்க்கெட் சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது கேள்விகள், ஏதாவது டவுட்ஸ், இல்லை பொசிஷன் ஏதாவது லாங்கோ ஷார்ட்டோ ஏதாவது போவ டவுட்டு, சந்தேகங்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக லைவ் மார்க்கெட்டில் நீங்கள் கேட்கலாம். என்னுடைய டெலிகிராம் சேனல் நான் வந்து லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அது மட்டும் இல்லை, யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா, அதாவது வாட்ஸ்அப் ப்ரீமியம் இன்டர்டே குரூப் அப்படின்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஈக்விட்டி செக்மெண்ட்டுக்கு வந்து 2500 rupees சார்ஜ் பண்ணுறேன். எம்சிஎக்ஸ் செக்மெண்ட்டு கூட இருக்குது, அதுக்கு வந்து 5000 ரூபாய் சார்ஜ் பண்ணுறேன். ரெண்டும் வேணும் அப்படின்னா 7000 rupees நீங்கள் பே பண்ணால் போதும். 500 வில் பி யர் டிஸ்கவுண்ட். அக்யூரசி லெவல் என்ன அப்படின்னா 75லேருந்து 80%. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா இந்த நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அனுப்புங்க, அதாவது 9030180828. இதுக்கு ஒரு டெக்ஸ்ட் அனுப்புனா போதும். ஸோ ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், இன்றைக்கி கூட ஈவினிங் மார்க்கெட்டில் கோல்டு ஒரு கால் கொடுத்துருந்தேன், அதாவது பை பண்ண சொல்லியிருந்தேன் கோல்டு. ஜஸ்ட் உதாரணத்துக்கு தான் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி கோல்டு தான் எல்லா நாளும் கொடுப்பேன்னு சொல்ல முடியாது. எங்கே ட்ரெண்டு இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நான் கொடுத்துருவேன். ஸோ கோல்டு வந்து 62,695க்கு மேலே நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா பை பண்ண சொல்லியிருந்தேன். காலையிலேருந்தே கோல்டு வந்து இந்த லெவல், இந்த 2 ரேஞ்சுக்குள்ளேயே தான் ட்ரேட் ஆகிருந்தது. ஸோ நான் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன், இது நோ ட்ரேடிங் ஜோன் அப்படின்னும். ஸோ ஒன்ஸ் இந்த லெவல் பிரேக் பண்ண உடனே வாங்காதீங்க, ஏன்னா அதுக்கு மேலே வந்து ஒரு ஹாரிசான்டல் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதை பிரேக் பண்ணதுக்கப்புறம் வாங்கினா போதும்னு சொன்னேன். அதுவும் மெயினாக வந்து ப்ரீமியமும் அனுப்பினேன், மற்ற சேனல்ஸ், மற்ற டெலிகிராம் சேனல்லையும் மற்ற வாட்ஸ்அப்லேயும் ஃப்ரீயாக அனுப்பினேன் இன்றைக்கி. ஸோ எல்லா வாட்டியும் நான் ஃப்ரீயாக அனுப்ப மாட்டேன். ஒன்ஸ் இந்த 695 பிரேக் ஆன உடனே ஃபஸ்ட்டு டார்கெட் 795 கொடுத்தேன். ஸோ இதை பிரேக் பண்ண உடனே ஃபஸ்ட்டு வந்து 844 நம்மளுடைய டார்கெட்டுக்கு மேலேயே 50 ரூபாய் போயிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு கரெக்ஷன் வந்தது. கரெக்ஷன் வந்தவுடனே எக்ஸாக்டாக இந்த ட்ரெண்ட் லைனில் தான் சப்போர்ட் எடுத்தது பாருங்கள். அதான் முன்கூட்டியே நான் ட்ரா பண்ணி வச்சுருந்தேன். இது பிரேக் பண்ணவுடனே வாங்காதீங்க, இதை பிரேக் பண்ணால் தான் வாங்கணுன்ட்டு. அதே மாதிரி பிரேக் பண்ணி மேலே போய் திருப்பியும் வந்து ரீடெஸ்ட்டுக்காக இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து அதுக்கப்புறம் எது வரைக்கும் மேலே போச்சு பாருங்க, 63,200 வரைக்கும் போயிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 500 பாயிண்ட் இன்ட்ரடேயில் மட்டும் நம்ம வந்து கோல்டில் பார்த்துருக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா. ஸோ இது மாதிரி தான் நான் கால்ஸ் வந்து நான் கொடுப்பேன். ஸோ உங்களுக்கு யாராவது பிடிச்சிருந்தது, அவன் நானும் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்னை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து நிஃப்டியை பார்க்கலாம், அதுக்கப்புறம் நம்ம வந்து பேங்க் நிஃப்டி போயிடலாம். ஸோ நிஃப்டி வந்து நேற்று என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா 21,750க்கு மேலே நான் பை பண்ண சொல்லியிருந்தேன். டார்கெட் வந்து 790, 850. பட் ஹை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி வந்து கேப் அப் ஓப்பன் ஆகி கீழே வந்து அதுக்கப்புறம் ஒரு புல் பேக் வந்து அந்த 750 ரேஞ்ச் உடைச்ச உடனே ஹை பார்த்தீங்கன்னா 830 வரைக்கும் போயிருக்கு. 830 to 833, ஆல்மோஸ்ட் ஒரு 17 புள்ளிகள் தான் மிஸ் ஆயிடுச்சு நம்முடைய செகண்ட் டார்கெட்டுக்கு. ஸோ ஒரு 70லேருந்து 80 புள்ளிகள் காலையிலே நம்மளால் கேப்சர் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நாளைக்கு வந்து எப்படி இருக்கும், நாளைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன, ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் எது அப்படின்னா இந்த லெவல் தான் நிஃப்டி, அதாவது 21,650 லெவல். இது வந்து இட் ஆக்ட்ஸ் ஆஸ் அ வெரி ஸ்ட்ராங் சப்போர்ட். ஏன்னா நேற்றுலேருந்து இது வந்து இங்கே கீழே வந்த உடனே இங்கே சப்போர்ட் எடுத்து மேலே போயிருக்கு. அதே மாதிரி இன்றைக்கும் அதே இடத்துல தான் சப்போர்ட் எடுத்துருக்கு, உடைக்கல, அங்கேருந்து திருப்பியும் புல் பேக் வந்திருக்கு. ஸோ இதை வந்து நாம் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டை கன்சிடர் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு மைனர் ரெசிஸ்டன்ஸ் கூட இருக்குது, அதாவது 21,740 லெவலில். ஸோ இந்த லெவல் நாம் வாட்ச் பண்ண வேண்டியிருக்கு. சப்போஸ் நாளைக்கு வந்து மார்க்கெட் கொஞ்சம் லைட்டாக கேப் அப் ஓப்பன் ஆகி 21,740 லெவல் கிட்ட வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு கேண்டில் இங்கே ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக நிஃப்டியை பை பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு 40லேருந்து 50 புள்ளிகள் நீங்கள் ஸ்டாப் லாஸ் வைங்க. மார்க்கெட் ரொம்ப வாலட்டைலாக இருக்கிறதுனால தான் நான் கொஞ்சம் ஸ்டாப் லாஸ் எக்ஸ்டெண்ட் ஸ்டாப் லாஸ் நான் சொல்கிறேன். டார்கெட் வந்து ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து 40 பாயிண்ட்ஸ்,
40 பாயிண்ட்ஸ் வந்தோடனே நீங்கள் புக் பண்ணுங்கள். சப்போஸ் செகண்ட் டார்கெட்டும் வரும், அந்த மூமெண்ட் பார்த்தா தோணுது அப்படின்னா, கிராஃப் அதுக்கு மேலேயே இருந்தது, சஸ்டெயின் ஆகிடுச்சு அப்படின்னா, நீங்கள் காஸ்ட்டை வந்து ஸ்டாப் லாஸாக வச்சு ட்ரெயில் பண்ணிகிட்டே இருங்க செகண்ட் டார்கெட் வர வரைக்கும். ஸோ செகண்ட் அண்ட் அல்டிமேட் டார்கெட் வந்து 21,840 லெவல் வரைக்கும் நீங்கள் தாராளமாக நிஃப்டியை வந்து பிளான் பண்ணலாம். ஸோ கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சப்போஸ் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி இந்த லெவல், அதாவது 21,650 லெவல் பிரேக் பண்ணி ஒரு நெகட்டிவ் கேண்டில் இங்கே ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக நிஃப்டியை செல் பண்ணுங்கள். செல் பிலோ 650. ஸ்டாப் லாஸ் வந்து சேம் தான், 40 புள்ளிகள். இனிஷியல் டார்கெட் 40 பாயிண்ட்ஸ். அல்டிமேட் டார்கெட் வந்து 21,550 லெவல் வரைக்கும் நீங்கள் தாராளமாக ஏம் பண்ணலாம் நிஃப்டியில். ஸோ சப்போஸ் கேப் அப் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள், ஒரு ரீடெஸ்ட் கிடைக்கிறதுக்காக. திருப்பி இந்த இடத்துல இது வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணோம். இந்த இடத்துல எந்த மாதிரியான பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது பாருங்கள். பேஸ்ட் ஆன் தட் நீங்கள் டெசிஷன் எடுக்கலாம், பை பண்ணலாம். ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் வந்து இந்த பாட்டம் என்ன பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது பாருங்கள். டபுள் பாட்டம் பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அந்த பாட்டமை நீங்கள் ஸ்டாப் லாஸை வச்சுட்டு நெக்லைனை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 1:1, 1:2 அந்த ப்ராஃபிட் ரேஷியோவில் நீங்கள் எக்ஸிட் பண்ணி வெளியே வரலாம். ஸோ இப்போ நிஃப்டி உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பேங்க் நிஃப்டி போயிடலாம். ஸோ பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நேற்று நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, 21,870க்கு கீழே பேங்க் நிஃப்டியை விற்க சொல்லியிருந்தேன். அதே மாதிரி 46,190க்கு மேலே பை பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ காலையிலே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 45,870 பிரேக் ஆகி லோ வந்து கிட்டத்தட்ட 45,700 கிட்ட வந்திருக்கு. ஸோ இதுலேயே வந்து நமக்கு ஒரு 160 புள்ளிகள் நமக்கு இன்டர்டேலேயே நமக்கு கிடைச்சிச்சு பேங்க் நிஃப்டியில். அதுக்கப்புறம் மார்க்கெட் பட்ஜெட் முடிஞ்சதுக்கப்புறம் 46,190 பிரேக் ஆகி ஹை பாருங்கள் 306 வரைக்கும் போயிருக்கு. நான் கொடுத்த டார்கெட் வந்து ஃபஸ்ட்டு டார்கெட் 300. ஸோ இதுலேயும் வந்து ஒரு 110 புள்ளிகள் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரியான சில கால்ஸ் தான் நான் கொடுப்பேன். ஸோ என்னை மோட்டிவேட் பண்ணணும், என்கரேஜ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும்னா, இந்த பார்க்குற வீடியோவை, எஜுகேஷனல் வீடியோவை லைக் பண்ணுங்கள். ஸோ இது வந்து எனக்கு கண்டிப்பாக ஒரு மோட்டிவேஷனை கொடுக்கும். இப்போது பேங்க் நிஃப்டியுடைய ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்போர்ட் எது அப்படின்னா 45,950 லெவல் தான் ஸ்ட்ராங்கான சப்போர்ட் பேங்க் நிஃப்டி. இது அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா, ஒரு மைனர் ரெசிஸ்டன்ஸ் வந்து 46,325ல் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது பேங்க் நிஃப்டிக்கு. ஸோ நாளைக்கு வந்து பேங்க் நிஃப்டி வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி இந்த 46,325 லெவல் பிரேக் ஆகி ஒரு பாசிட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக பேங்க் நிஃப்டியை பை பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு 100-150 புள்ளிகள் நீங்கள் வைங்க. இனிஷியல் டார்கெட் 425 வந்த உடனே நீங்கள் வந்து வெளியே வாங்க, ஒரு வாட்டி புக் பண்ணிவிட்டு. அல்டிமேட் டார்கெட் வந்து 46,600 வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இதுதான் முன்னாடி போன ஹையே. ஸோ இது வரைக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது பேங்க் நிஃப்டி போகிறதுக்கு. நாளைக்கு செல்லிங் நம்ம எங்கே எடுக்கலாம் அப்படின்னா, சப்போஸ் பேங்க் நிஃப்டி வந்து கொஞ்சம் கேப் டவுன் ஓப்பன் ஆகி இங்கே வந்து ஒரு நெகட்டிவ் கேண்டில், பாசிட்டிவ் கேண்டில் வந்து ஒரு நெகட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக பேங்க் நிஃப்டியை வந்து செல் பண்ணலாம். செல் பிலோ 45,950 லெவல். ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு 46,100 நீங்கள் ஸ்டாப் லாஸாக வைக்கலாம். டார்கெட்டை வந்து இனிஷியல் டார்கெட் ஆஸ் யூஷுவல் 100 புள்ளிகள். அல்டிமேட் டார்கெட் வந்து 45,700 வரைக்கும் நீங்கள் தாராளமாக வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போ உங்களுக்கு நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம சில ஸ்டாக்ஸை பற்றி நம்ம போயிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டாக் வந்து MGL. ஸோ MGL பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு சூப்பரான ஒரு ட்ரெண்ட் லைனை இது ரெஸ்பெக்ட் பண்ணுது. ஒரு ஹாரிசான்டல் சப்போர்ட் கூட இருக்குது. ஸோ நாளைக்கு இந்த ட்ரெண்ட் லைன் ப்ளஸ் இந்த சப்போர்ட் லெவலில் பிரேக் பண்ண நீங்கள் தாராளமாக செல் பண்ணலாம். செல் பிலோ 1450, ஸ்டாப் லாஸ் 1470, டார்கெட் 1442, 1445 அண்ட் 1400. இப்போ நம்ம அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். வோல்டாஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வந்து 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சப்போஸ் நாளைக்கு வோல்டாஸ் 1060 பிரேக் பண்ணால் பை பண்ணுங்கள். இன்கேஸ் பிரேக் பண்ணாமல் இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணிச்சுன்னா செல் பண்ணுங்கள். காரணம் டபுள் டாப் பேட்டர்ன் வந்து இங்கே ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ எப்போ ஃபார்ம் ஆகும்னா இது உடச்சதான் ஃபார்ம் ஆகும்.
ஸோ அதன் அடிப்படையில் நம்ம விற்கலாம். செல் பிலோ 1039, ஸ்டாப் லாஸ் 1060, டார்கெட் 1032, 1023 அண்ட் 1000. ஸோ இந்த 3 டார்கெட்டை நீங்கள் பிளான் பண்ணலாம். ஸோ அடுத்தது வந்து கோரமண்டல். இந்த கோரமண்டல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அருமையான ஒரு அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த ஸ்டாக் வந்து இந்த ஒரு ஹாரிசான்டல் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் லெவல் நீங்கள் ஃபார்ம் ஆகிருக்கு. மல்டிபிள் டைம்ஸ் இந்த ஸ்டாக் இந்த லெவல் டச் ஆகிருக்கு, பட் பிரேக் ஆகலை. அது மட்டும் இல்லை, ஒரு பாசிட்டிவ் கேண்டிலும் ஃபார்ம் ஆகலை. நாளைக்கு பிரேக் ஆகி ஒரு பாசிட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா நீங்கள் பை பண்ணலாம். ஸோ பை அபவுட் 1077, ஸ்டாப் லாஸ் 1063, டார்கெட் வந்து 1083, 1089 அண்ட் 1105. இந்த 3 டார்கெட்டை நீங்கள் பிளான் பண்ணலாம். அடுத்த ஸ்டாக் வந்து கிராஷம். ஸோ கிராஷம் கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அருமையான ஹாரிசான்டல் ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குது. மல்டிபிள் டைம்ஸ் டச் ஆகிருக்கு, பட் பிரேக் ஆகலை. இன்றைக்கி கூட வந்திருக்கு, பட் பிரேக் ஆகலை. ஒரு அருமையான ட்ரெண்ட் லைன் கூட இது ரெஸ்பெக்ட் பண்ணுது. நாளைக்கு இந்த ட்ரெண்ட் லைனும் இந்த ஹாரிசான்டல் சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணால் நீங்கள் தாராளமாக செல் பண்ணலாம். செல் பிலோ 2108, ஸ்டாப் லாஸ் 2135, டார்கெட் வந்து 2095, 2084 அண்ட் 2060. ஸோ இந்த 3 டார்கெட்டை நீங்கள் தாராளமாக பிளான் பண்ணலாம். அடுத்த ஸ்டாக் வந்து ஜிந்தல் ஸ்டீல் அண்ட் பவர், ஜேஎஸ்பிஎல். ஸோ இந்த ஜேஎஸ்பிஎல் கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஹாரிசான்டல் சப்போர்ட் இங்கே ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லை, ஒரு டபுள் டாப் பேட்டர்ன் கூட ஃபார்ம் ஆகிருக்கு. நாளைக்கு இந்த பேட்டர்னில் இந்த லெவல் பிரேக் பண்ணிச்சு, இதுதான் நெக்லைன். இந்த நெக்லைனில் பிரேக் பண்ணால் நீங்கள் தாராளமாக செல் பண்ணலாம். செல் பிலோ 732, ஸ்டாப் லாஸ் 740, டார்கெட் 728, 724 அண்ட் 750. இந்த 3 டார்கெட் பண்ணலாம். இன்கேஸ் சப்போஸ் இது கீழே வராமல், இது பிரேக் பண்ணாமல் இந்த லெவல் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக பையும் எடுக்கலாம். அதாவது 748 லெவல் நாளைக்கு சப்போஸ் பிரேக் ஆயிடுச்சுன்னா நீங்கள் தாராளமாக பை பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் வந்து இங்கே இருக்கிற மாதிரி ஒரு 8 புள்ளிகள் ஸ்டாப் லாஸ் இருக்குங்க. டார்கெட் இங்கே நான் எப்படி கொடுத்துக்கிறேனோ அதே மாதிரி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போங்க. ஃபஸ்ட் 4, அதுக்கப்புறம் ஒரு 9 புள்ளிகள் நீங்கள் மேலே கூட தாராளமாக வைக்கலாம். ஸோ இன்றைக்கி ஸ்டாக்கு நல்லா பொடிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் வைங்க. அது மட்டும் இல்லை, இந்த ஸ்டாக்ஸ் கூட நான் சொல்லியிருக்கிறேன், அதுவும் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் வைங்க. பிரேக் அவுட் ஆகும்போது பை பண்ணுங்கள், பிரேக் டவுன் ஆகும்போது செல் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மேலும் இது மாதிரி ஒரு எஜுகேஷனல் டைப் ஆஃப் வீடியோ அனுப்பணும் அப்படின்னா நீங்கள் வந்து மோட்டிவேட் பண்ணுங்க என்ன. ஸோ இதே மாதிரி இன்னும் அருமையான ஸ்டாக்ஸும் நிஃப்டி லெவல்ஸ் நான் கொண்டு வரேன். அதுக்கு வந்து நீங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், வித் லைக் பட்டன். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். குறிப்பாக இன்டர்நெட் ட்ரேடர்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா எப்போல்லாம் நான் வீடியோ போடுறேனோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.